இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லிவிட்டு 4 சம் கொடுத்துருக்காங்க. இந்த 4க்கான ஹச்சிஎஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்துட்டு ஹச்சிஎஃப் கேட்டாலே அதுக்கு காமனான வேல்யூவை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் காமனான வேல்யூவில் சின்ன வேல்யூவை சூஸ் பண்ணணும். இதுதான் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பேசிக் ப்ரொசீஜர். இப்போ மொதல் சம்மில் ஏதாவது காமனாக இருக்கா பாருங்கள். அதில் 2x இருக்குது, இல்லை 5x இருக்குது, அதில் 5 இருக்குது, இல்லை 2 இருக்குது. ஸோ எதுவுமே காமனாக இல்லை. எதுவுமே காமனாக இல்லைன்னா 1 தான் ஹச்சிஎஃப். அதேமாதிரி இப்போ ரெண்டாவது சம்மில் பாருங்கள். இதில் a⁻m+1 இருக்கா, அதை பிரித்து எழுதிக்கலாம். a⁻m a⁻1 எழுதிக்கலாம். அதே மாதிரி இதையும் பிரித்து எழுதிக்கங்க. a⁻m a⁻2. அதேமாதிரி இதையும் எழுதிக்கங்க. a⁻m a⁻3. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை, காமனாக இருக்கிறது பார்க்கணும். ஸோ எல்லா இதுலேயுமே காமனாக a⁻m இருக்குது. ஸோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பாருங்கள் என்ன காமனாக இருக்குது, எல்லாத்துலேயும் காமனாக a இருக்குது. ஓகே. ஸோ ஏவை சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் என்ன கொடுத்துருந்தேன், இருக்கையிலே சின்னது தான் சூஸ் பண்ணணும். a⁻1 தான் சின்னது. அப்போ a⁻1 எழுதிக்கிறேன். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், அப்படியே மாற்றி எழுதிக்கணும். a⁻m+1 எழுதிக்கலாமா? ஸோ இதுதான் இந்த டேமோட ஹச்சிஎஃப். ஓகேவா? இந்த சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க், சரிங்களா? இதை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த சம் பாருங்கள். x⁻4 இருக்கா, இதை x² எழுதிக்கலாமா? ஓகே. -1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். ஸோ என்ன பண்ணுறேன், 1² போட்டுக்கிறேன். இப்போ வழக்கம் போல் இது என்ன மாதிரி இருக்குது, a² - b² ஃபார்முலாவில் இந்த மாதிரி இருக்கா, அதை பேஸ் பண்ணி இதை பிரித்து எழுதிடுங்க. எப்படி எழுதலாம், a² - b² ஃபார்முலா என்ன, a + b a - b தானே. ஸோ அதை பேஸ் பண்ணி அதை பிரித்து எழுதணும். வேறு ஒன்றும் கிடையாது. a இருக்க இடத்துல x² இருக்குது, b இருக்க இடத்துல 1 இருக்குது. அப்போது x² + 1 x² - 1 வருமா? ஓகே. ஸோ இந்த டைமை இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிட்டேன். இப்போ இதுக்கு ஏதாவது காமனாக இருக்கா பாருங்கள். ஸோ இருக்குது. x² - 1ங்கிறது காமனாக இருக்குது இல்லையா? அப்போ இந்த டேமுக்கான ஹச்சிஎஃப் என்ன வரும், x² - 1 அப்படிங்கிறது ஆன்சர்.